புதுச்சேரியில் காணும் பொங்கலையொட்டி சுண்ணாம்பாறு, படகு, குழாம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் மக்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. மகாராஜ பாண்டி, காணும் பொங்கலையொட்டி அங்கு சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவுக்கு காணப்படுது? கண்டிப்பாக பொங்கலை தொடர்ந்து வரும் 3ஆம் நாளில் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் இளைஞர்கள், முதியவர்கள் மற்றும் பெரியோர்களின் காலில் விழுந்து ஆசி வாங்குவார்கள். அப்போது முதியோர்களும் பெரியோர்களும் இளம் தலைமுறையை ஆசீர்வதித்து பணம் மற்றும் பரிசு பொருட்களை வழங்குவது வழக்கம். அவ்வாறு கிடைக்கும் பணத்தை எடுத்துக்கொண்டு குடும்பத்தினர் அனைவரும் சுற்றுலா தலங்களுக்கும் தேட்டர்களுக்கும் சென்று பொழுதுபோக்குவதை வாடிக்கையாக கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்று காணும் பொங்கலை முன்னிட்டு புதுச்சேரியில் சுற்றுலா தலமான சுண்ணாம்பாறு படகு குழுமம், தாவரவியல் பூங்கா, உசுட்டேரி, மணக்குள விநாயகர் கோயில், அரவிந்தர் ஆசிரமம், புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் பாண்டி மெரினா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. புதுச்சேரி சிறந்த சுற்றுலா தலமாக இருப்பதால் அண்டை பகுதிகளான விழுப்புரம், கடலூர், நெய்வேலி, சிதம்பரம், சீர்காழி, மரக்காணம் உள்ளிட்ட பல்வேறு தமிழக பகுதியிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகளும் புதுச்சேரி வந்திருந்தார்கள். இவர்களுடன் புதுச்சேரியை சேர்ந்த உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் அதிகமாக சேர்ந்ததால் இந்த சுற்றுலா தலங்களில் கூட்டம் அதிகமாக இருந்தது. அதை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசார் பல்வேறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். புதுச்சேரி முக்கிய சாலை மற்றும் சந்திப்புகளில் போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக இருக்கிறது. அதை கட்டுப்படுத்த பகுதிகளிலும் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியில் சுற்றுலா தலங்களில் ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் குவிந்திருப்பதால் புதுச்சேரி முழுவதுமே மக்கள் கூட்டம் அலைமோதி வருவதை பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.